ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னையில் மக்களிடையே வாக்களிப்பதில் சுணக்கம் ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு குறைவாகியுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் சந்தானம் அவரோடு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழல சென்னையில வாக்குப்பதிவு சதவீதம் குறித்தும் அதே போன்று அடுத்து இந்த வாக்கு எண்ணிக்கைக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பேசுவதற்காக தேர்தல் நடத்தும் அலுவலர் ராதாகிருஷ்ணன் அவர்களோடு பேசும். சரி, இப்ப சென்னையில ஓவராலா 56% வந்து ஓட் பதிவாயிருக்கு. நிறைய முயற்சிகள் நீங்க எடுத்திருந்தீங்க, அரசு அதிகாரிகள் எடுத்திருந்தாங்க. இருப்பினும் வாக்கு சதவீதம் 2019 விட குறைஞ்சிருக்கிறதா சொல்றீங்க. அது எதனால நீங்க பாக்குறீங்க? ஒண்ணு நான் என்ன பாக்குறேன்னா, சராசரியாவே ஒட்டுமொத்தம் என்னோட அனுமானம் ஃபைனல் ஃபிகர்ஸ் எல்லா மாவட்டத்திலும் வரட்டும். சென்னை எப்பவுமே அர்பன் ஏரியால, எல்லா அர்பன் ஏரியாலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. மாநில சராசரியோட குறைவா இருக்கும். நமக்கு பொறுத்தவரை எல்லா இடத்துலயும் 4 விழுக்காடு குறைந்துள்ளது. 64 இருக்கக்கூடிய வட சென்னையில 60 விழுக்காடு 60.13, தென் சென்னையில 58 விழுக்காடு இருக்கிற இடத்துல 54.27, அதே மாதிரி 58.7 விழுக்காடு இருக்கிற இடத்துல 53.91 சென்ட்ரல் நடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான இது சென்னை மட்டும் பிரச்சனை இல்லைங்க, இது யூனிக் ப்ராப்ளம் நம்ம நினைக்கிறோம். சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பூனே, நாக்பூர் அந்த மாதிரி பெருநகரத்துல ஒன்னு நிறைய மூவ்மெண்ட் நடந்துட்டே இருக்கு. சோ நிறைய பேர் தன்னோட வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கிறதோ இல்லையா, அது இருந்தால் கூட அந்த ஒரு சுணக்கம், நம்ம ஒரு ஓட்டுனால என்ன அப்படிங்கிறது இது நம்ம லாஸ்ட் டைம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பண்ணோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் செக்டார்னு நினைக்கிறேன். அப்படி செக்டார்ல பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீநகர், அதே மாதிரி வால்டாக்ஸ் ரோடு பகுதி, எலிபென்ட் கேட் பகுதி அங்கேயும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஜட்காபுரத்தில் பாத்தீங்கன்னா 71 விழுக்காடு வாக்குப்பதிவு வரும். பட்னி பிளாசாவோ பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட் ஏரியா போனீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ இதுக்கு நாங்க எங்களோட கருத்து என்னன்னா, 47 வகையான போக்கஸ்டு விழிப்புணர்வு பண்ணதுனால்தான் இந்த 56 விழுக்காடு வந்தது. இல்லை என்றால் இந்த அதே மாதிரி மத்தியானம் வெயில் வரும்பொழுதும் சற்று குறைவாருது. இது 2 தான் நாங்க பார்த்திருக்கோம். ஆனா டீட்டெயிலா இது அனாலிசிஸ் செய்யப்படுவாங்க. பூத் வாரியா அனாலிசிஸ் செய்யப்பட்டு பூத் வாரியா என்ன பிரச்சனை இருக்குங்கிறத செப்பரேட்டா பார்ப்போம். வாக்குப்பதிவு வெற்றிகரமா முடிந்தாலும் கூட வாக்கு எண்ணிக்கைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் இருக்கு. அதற்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? இங்க எடுக்கப்பட்டக்கூடிய நடவடிக்கை ரொம்ப நான் காவல்துறைக்கு பந்தோபஸ்த் ஸ்கீம் ரொம்ப சிறப்பான ஒரு பந்தோபஸ்த் ஸ்கீம் போட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட என்னென்ன விதிமுறை இருக்கோ அதை வச்சு அவங்க போட்டிருக்காங்க. மதிப்புரிய திரு சந்தீப் ராய் ராட்டோர் சாரும் கபில் போன்ற அவர்களும் மூத்த அதிகாரி, எங்களோட லலிதா ராஜன், நம்ம எல்லாரும் பார்த்து 3 சென்டர்ல 3 ரிட்டர்னிங் ஆஃபீஸர். எப்பவுமே நான் சொல்றேன், தேர்தல் நடத்தும் அதிகாரி இங்க பிரவீன், சவுத்துக்கு அமித் ஐஏஎஸ், வடக்குக்கு ரவி தேஜா ஐஎஸ். இதுல 3 அடுக்கு பாதுகாப்புகள். உண்மை இதை மூடி இப்ப சீல் வைக்கும்போது இதுக்குள்ளேயே வந்து ஸ்ட்ராங் ரூம்னு இருக்கு. அது வந்து கம்ப்ளீட்டா சீல் வச்சு நம்ம அடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் 2 லாக் இருக்கு, அதையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா அரக்க வச்சு சீல் வச்சுப்போம். சீல் அப்சர்வர், அப்புறம் நம்மளோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் இல்லாம நம்மளோட அரசியல் கண்டெஸ்டிங் கேண்டிடேட் சீல் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிஏபிஎஃப் கையில, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ், ஆயுதம் ஏந்தி அவங்க தான் அதை பார்த்துப்பாங்க. யாராலையும், ஏன் என்னால கூட அங்க போக முடியாது. அதுக்கப்புறம் 188 கேமராக்கள் போட்டிருக்கோம். அதோட ஃபீடு இங்க வெளியில கிடைக்கும். அதை கண்காணிக்கிறது இருக்காங்க. போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கு, ஃபயர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது இல்லாம அரசியல் கட்சிகளோட இந்த கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸோட நாமினிஸ் வந்து அங்க பக்கத்து ரூம்ல 24/7 ஃபீட் பாத்துக்கலாம். எங்களோட 2 அதிகாரிகள் ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு 3 ஷிப்ட்ல அவர்களும் உள்ள போக முடியாது, அவர்களும் இங்கதான் இருக்கணும். சோ இது அந்த சிஏபிஎஃப்ல இருந்து நாங்க வந்து அடுத்தது ஏதாவது ஒரு காரணம் ஏற்பட்டால் கூட முழுமையான எலெக்ஷன் கமிஷனோட ஒப்புதல் பெற்றுதான் இதுக்குள்ள போக முடியும். ஜூன் 4 வரைக்கும் முழு பாதுகாப்போட இது செயல்படும். இது மட்டும் இல்ல, கியூன் மேரிஸிலும் இதே ஏற்பாடு, அண்ணா யூனிவர்சிட்டியிலும் அதே ஏற்பாடு. நிச்சயமா இப்ப தேர்தல் வந்து பணிகள் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் வந்து இறுதிக்கட்ட இந்த ஸ்ட்ராங் ரூம்ல சீல் வைக்கக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் சந்தானகுமார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.